தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாடப்புத்தகங்களை அச்சடிக்கும் வேலையை ஆந்திராவுக்கு வழங்கிய திமுக அரசாங்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக அரசு ஒரு தமிழக அரசு என்று சொல்ல முடியாது. அது ஆந்திரா அரசு போன்றுதான், தெலுங்கர்களுக்கான ஒரு அரசு போன்றுதான். திமுக ஆட்சியில் தமிழர்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் எதிர்பார்க்க முடியாது. அவை அனைத்தும் தெலுங்கர்களுக்குத்தான் போய் சேரும். தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் சார்பாக 1 கோடி புத்தகங்கள் அச்சிடப்படும். சிவகாசியில் உள்ள 110 அச்சகங்கள் விண்ணப்பிப்பார்கள் இந்த பணிக்கு. ஆனால் இந்த முறை 70 லட்சம் புத்தகங்களுக்கு மட்டும்தான் தமிழக அரசு உத்தரவு வழங்கியுள்ளது, அரசாணை வழங்கியுள்ளது. மீதி 30 லட்சம் புத்தகங்கள் அச்சிடுவதற்கு ஆந்திராவில் உள்ள அச்சகங்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதாக சிவகாசி அச்சக உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு தமிழ்நாட்டில் பல அச்சகங்கள் இருக்கும் பொழுது, தமிழர்கள் பல அச்சகங்களை நடத்தும் பொழுது, ஆந்திராவுக்கு போய் அங்கே இருக்கிற தெலுங்கர்களுக்கு இந்த அச்சு பணியை கொடுப்பது ஏன்? புத்தகங்கள் அச்சிடப்படுவதற்கான அந்த வேலையை கொடுப்பது ஏன்? அதுதான் கேள்வி. இப்பொழுது முதல் முறையாக தெலுங்கர்களுக்கு அந்த வேலையை திமுக அரசு செய்ய ஆரம்பித்துள்ளது. 1 கோடி புத்தகங்கள் அச்சடிக்கின்ற இடத்தில் தற்பொழுது 70 லட்சம் புத்தகங்கள் மட்டும்தான் அச்சடிக்கும் பணியை கொடுத்துள்ளது. மீதி 30 லட்சம் புத்தகங்கள் அச்சடிக்கும் பணி ஆந்திராவில் உள்ள தெலுங்கர்கள் நடத்துகிற அச்சகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சிவகாசி அச்சக உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் அச்சக பணியானது நலிவுறும் என்பது மட்டும் உண்மை. தமிழகத்தில் தொழில் வாய்ப்பை நசுக்குவதற்காக திமுக அரசு போட்ட திட்டம்தான் இது. தமிழர்கள் நடத்துகிற தொழிலை நசுக்குவதற்காக திமுக அரசு செயல்படுத்துகிற திட்டம்தான் இது என்பதனை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் முறையாக இப்பொழுது 30 லட்சம் புத்தகங்கள் அச்சடிக்க கொடுத்துருக்காங்க. அடுத்த முறை 50 லட்சம் கொடுப்பாங்க. அப்படியே நாளடைவில் முழுமையாக அந்த 100% அந்த 1 கோடி புத்தகங்கள் அச்சடிக்கும் பணியை அப்படியே ஆந்திராவில் உள்ள அச்சகங்களுக்கு கொடுப்பாங்க. தெலுங்கர்களுக்கு அந்த பணியை கொடுப்பாங்க. இங்கே தமிழர்கள் சும்மா கையை நீட்டிட்டு போக வேண்டியதுதான். இதுதான் திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் திராவிடம் என்று சொல்லிவிட்டு தமிழர்களின் காதில் பூவை சுற்றுகிறது, வாயில் அல்வாவை கொடுக்கிறது. இதுதான் உண்மை. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும். ஆளுகின்ற திமுக அரசுக்கு வைக்க ஒரே கோரிக்கை, உடனடியாக அந்த 30 லட்சம் புத்தகங்கள் அச்சிடுவதற்காக வழங்கப்பட்ட ஆந்திரா அச்சக உரிமையாளருக்கு வழங்கப்பட்ட அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். அந்த 30 லட்சம் புத்தகங்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அச்சகங்களுக்கு அச்சிடுவதற்கு அரசாணை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் திமுக கடுமையான விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை எச்சரிக்கின்றோம். தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியாமல் இந்த பணி நடந்திருக்காது. கண்டிப்பாக இதில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு இருப்பதாகவே கருதுகிறோம். ஆகவே திமுக தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும், தவறான செயல்பாடுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்துவிட்டு தமிழக அரசு பாடப்புத்தகங்களை தமிழ்நாட்டில் உள்ள அச்சகங்களுக்கு வழங்காமல் ஆந்திராவில் உள்ள அச்சகங்களுக்கு அந்த பணியை கொடுப்பது தவறு என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். திமுக தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆந்திர அச்சகங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அரசாணையை ரத்து செய்த வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அச்சகங்களுக்கே அச்சிடும் பணி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.